நெஞ்சார்ந்த உறவுகளான மிதுன ராசி குழந்தைகளை. மிதுன ராசி குழந்தைகள் என்னுடைய நெஞ்சார்ந்த உறவுகள். இந்த குழந்தைங்களோட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள், மன்னிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள், மகிழ்ச்சியை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றியை இழக்க விரும்பாதவர்கள். ஒரு வெற்றியை ஏன் நம்ம இழக்கணும், அதை ஏன் நம்மளால் அந்த அந்த இழப்பு வரணும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் இந்த மீனராசி பிள்ளைகள் குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லது கண்டிப்பாக நடக்கும். இந்த குழந்தைங்களுக்கு நான் அதிகமாக சொல்கிறது, உங்கள் டிப்ரெஷன், உங்கள் துன்பத்திற்கு யார் காரணம், இதுதான் இப்போ பேசப்போம். எனக்கு வரக்கூடிய துன்பத்துக்கும் எனக்கு வரக்கூடிய டிப்ரெஷனுக்கும் யார் காரணம், ஏன் எனக்கு அடிக்கடி டிப்ரெஷனுக்குள்ளே நான் போகிறேன், ஏன் நான் கஷ்டப்படுறேன், ஏன் துன்பத்துக்குள்ளே போகிறேன், இதுக்கெல்லாம் யாரெல்லாம் காரணம், யாரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு முன்னாடி இந்த டிப்ரெஷனுக்கு யார் காரணம், என்னால் நான் என்ன மாற்றிக்கிட்டால் இந்த டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியில் வர முடியும், எந்த ராசிக்காரர்கள் எனக்கு தொந்தரவாக இருப்பாங்க, யாருக்கிட்ட நான் ரொம்ப கவனமாக இருக்கணும், இவங்களால தான் எனக்கு டிப்ரெஷன் வருது, அந்த டிப்ரெஷனுக்கு எந்த ராசிக்காரர்கள்ட்ட நான் கவனமாக இருக்கணும். இதுதான் மிதுனத்தை பொறுத்தவரை இப்போ பேச போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காயப்படக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள், காயப்படுத்தப்படுபவர்கள், நிறைய பேரால் காயத்தை வாங்கிக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் அவ்வளவும் யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களும் இவர்கள் தான். காயத்தை வாங்கிக்கிட்டு காயப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவங்க யாரால் இந்த டிப்ரெஷனுக்கு துன்பத்திற்கு காரணமாகறாங்க, யார் காரணம் அப்படின்னா குழப்பமான மனிதர்கள். இந்த 1க்கு 2 பேசுகிறவங்க, இதே செய்யலான்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படின்னா மிதுனத்துக்கு பிடிக்காது. செய்யலாமா வேண்டாமா சொல்லு, தரேன்னா தரேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இந்த குழப்பமாக இருக்கக்கூடியவர்கள், அன்பு காட்டுற மாதிரி காட்டாமல் இருக்கிறவர்கள், உண்மையாக இரு, ஏன் நான் உன்னை நம்புகிறேன்ல, ஒழுங்காக இரு. இந்த மிதுனத்தை பொறுத்தவரும் குழப்பமான மனிதர்களை கண்டாலே டிப்ரெஷன் ஆகும், தலை வெட்டிக்கிற மாதிரி ஆகும். ஏய் உன்னெல்லாம் சந்திக்கவே எனக்கு பிடிக்கலடா, போடா ப்ளீஸ் அப்படி சொல்ல முடியாதே. அதுமாதிரி இந்த ரெட்டை முகம் கொண்டவர்களை, பாசம் இருக்கிற மாதிரியும் பாசம் இல்லாத மாதிரியும், அன்பு இருக்கிற மாதிரியும் அன்பு இல்லாத மாதிரியும், பணம் கொடுக்குற மாதிரியும் திருப்பி அந்த பணத்தை கேட்குற மாதிரியும், இப்படி இந்த ரெட்டை முகம் இருக்கிறவங்களை கண்டா சுத்தமாக இந்த நயன்தாரா ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, பாஸ் என்ற பாஸ்கரனில், நல்லா கவனித்து பாருங்கள். பாஸ் என்ற பாஸ்கரனில் ஆர்யா வாசலில் ஒரு பொய் சொல்லிட்டு நவுந்து போவார். அப்போ நயன்தாரா மாடியிலேருந்து ஒரு சீன் வருவாங்க, அப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு இப்படி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் மிதுன ராசிக்காரவங்க, அதே மாதிரி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறது தான். அப்படியே இந்த சீனை நினச்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த ரெட்டை முகம் கொண்டவன் குழப்பமான மனிதர்களை கண்டால் மிதுனத்துக்கு பிடிக்காது. கிளம்புங்க ராஜா, எங்களால் விட்டுருங்க ராஜா, அப்படிதான் போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இன்னொன்று, யார் ரொம்ப அதிக டிப்ரெஷன் அடுத்தது அப்படின்னா இந்த உண்மையை மறைப்பவர்களை கண்டால் மிதுனத்துக்கு பிடிக்காது. பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சு போச்சு, பொய் சொல்கிறது ஒரு கணக்கு, அதில் கடைசி வரைக்கும் சில பேர் உண்மையை மறைப்பான். இந்த உண்மையை ஏன் மறைக்கிற என்ன காரணம், ஒன்று திராணி இருந்தால் பேசு, இல்லைன்னா எதுக்கு உண்மையை மறைக்கிற என்கிட்ட, இதில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. மிதுனத்துக்கிட்ட மட்டும் பொய் பேசாதீங்க, அது உண்மையை மறைக்காதீங்க. பொய் பேசுறது வேற, உண்மை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சென்டென்ஸு. பொய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம், பொய்னா பொத்தாம்பதுவாக போயிடும். உண்மையை மறைக்கிறத இவங்கள்ட்ட அந்த கடைசி வரைக்கும் அதை முடிச்சுடுவாங்க, அந்த வெளியிலே காட்டாத அளவு கொண்டு போவாங்க. அவங்கள சுத்தமாக பிடிக்காது. ஏமாற்றுபவர்கள் ரொம்ப முக்கியம். இந்த வதந்திகளை பரப்புபவர்களை கண்டால் மிதுனத்துக்கு சுத்தமாக பிடிக்காது. வச்சனா வாழ்வான்னு இவங்களும் அதே மாதிரி இதாகிடுவாங்க. இவங்களை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்க, இவங்களை பற்றி தப்பாக மற்றவங்கள்ட்ட சொல்லி இவங்களுக்கு ஒரு தவறான வதந்திகளை பரப்புபவர்களை கண்டால் டிப்ரெஷன் தலை வெடிச்சிடும் மிதுனத்துக்கு.
உண்மையா இல்லையா சொல்லுங்கள் பிள்ளைகளா? ஆமாம், இதுதானே உங்கள் துன்பத்துக்கு காரணம். ரொம்ப முக்கியம். இன்னொன்று அடுத்தது சொல்கிறேன். உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுக்குன்னு ஒரு பிரெயின், ஏன்னா நீங்கள் புதனுடைய ஆக்டிவ் உள்ள பிள்ளைங்க, உங்களோட பிரெயின் ஆக்டிவை ரெஸ்பான்ஸ் கொடுக்காதவங்களை கண்டால் சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காது. நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருக்கிறேன், ஒரு விஷயத்தை தயார் பண்ணியிருக்கிறேன். ஒரு வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, மிதுன ராசிக்காரவங்க, நல்லா சமைப்பாங்க. மிதுன ராசிக்கு உண்மையிலே சமையல் கலை நல்லா வரும். ரொம்ப சின்ன 4 பொருள் இருந்தாலும் அந்த பொருளை வச்சு ஒரு நறுக்குன்னு சமைக்க முடியும். அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அதுமாதிரி குயிக் மூமெண்ட்டு, அதாவது சமையலை என்ன பண்ணலான்னா 4 பொருளை வச்சு முடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக, எல்லாரோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு தன்மைகள்லாம் மிதுனத்தால் முடியும். சாப்பாடு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மிதுன ராசிக்காரங்க சமைச்சதை எடுத்து சாப்பிட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இவங்க செம்ம காண்டாயிடுவாங்க. அடுப்பையே சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, மூடிட்டு நீங்கள் போய் பண்ணிங்கன்ட்டு வந்துடுவாங்க. அவ்வளோக்கும் வரும். ஆனால் அதுலேயும் சில நேரங்களில் கண்ட்ரோல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போவாங்க பாருங்கள். இங்கே தான் மிதுன ராசிக்காரர்கள் தனித்து நிற்கிறாங்க. அந்த சிந்தனையை மதிக்காதவங்க, ஏதாவது ஒன்று பாராட்டுற குணம் இல்லாதவர்களை கண்டா இவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அதுமாதிரி மிதுன ராசிக்காரங்களை கட்டுப்படுத்தினா யாருக்கும் பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்க கட்டுப்படுத்தக்கூடாது மிதுன ராசிக்காரங்களை. அதாவது நீ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் செய்யக்கூடாது, நீ இந்த இடத்துல தான் உட்காரணும், இந்த இடத்துல நிற்கக்கூடாது, இந்த இடத்துல இப்படி இதை பேசக்கூடாதுன்னு சொன்னால் மிதுனத்துக்கு பிடிக்காது. அவங்கள விட்டுட்டே வந்துடுவாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த இடம்லாம் மிகப்பெரிய டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவாங்க. அதனால் மிதுன ராசிக்காரங்களை யாரும் கட்டுப்படுத்தாதீங்க. குறை கூறுபவர்கள், நம்பிக்கையை கெடுப்பவர்கள், சுயநலமான நண்பர்கள், இவங்களாலலாம் டிப்ரெஷன் அதிகமாக மிதுனத்துக்கு வருது. இவங்களெல்லாம் தடுக்க முடியுமா அப்படின்னா சில காரணங்கள்னு இருக்குது. ஒருத்தவனால ஒரு சில விஷயம் நடந்து தான் ஆகும், அதுக்காக அவனை நம்ம பொறுத்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எப்படி தடுக்க முடியும்? அதனால் அது மாதிரி மனுஷங்களை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியில் வரணும். இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா அதிகமாக சிந்திக்கணும், நம்ம யோசிக்கணும், இன்னொருத்தரை நம்பக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை உடனடியாக நம்ம முடிவெடுக்கணும். இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்காமல் உடனடியாக முடிவெடுக்கணும். இன்னொன்று, மனசை மாற்றிக்கணும். சில விஷயங்களை மனசை மாற்றிக்கணும். நம்ம மனசை மாற்றிக்காததுனால தான் பிரச்சனைக்குள்ளே வரும். இந்த டிப்ரெஷன் துன்பத்துக்கு நாமும் ஒரு காரணமாக போயிடுறோம். அதே மாதிரி இந்த டிப்ரெஷன் துன்பத்துக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம கவனத்தை ஒரே ஃபோக்கஸ் பண்ணணும், அதை சிதற விடக்கூடாது. அது மாதிரி நமக்கு எதிர்கால பயமே வரக்கூடாது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடவுளோட பிள்ளைகள். உங்கள் புத்திசாலித்தனம் உங்களை காப்பாற்றும். எத்தனை போர்க்காலத்தை வந்தாலும் உங்களால் சந்திக்க முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. அதுவும் எதிர்காலத்தை கண்டு பயப்படாதீங்க. யாராவது உங்களை உங்கள் பிள்ளைங்க இப்படி ஆகிடுவாங்க, உங்கள் குடும்பம் இப்படி ஆகும், நீங்கள் இது மாதிரி ஏதாவது சொன்னால் நம்பாதீங்க. நான் நல்லா இருப்பேன்டா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள், அவனே அரண்டு ஓடிவிடுவான். அதே மாதிரி மிதுன ராசிக்கு அவங்களால ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் என்னென்னா சந்தேகம், பதட்டம், உறுதி இல்லாத ஒரு சூழ்நிலை மனக்குழப்பத்தை உண்டாக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் பலப்படுத்திங்க. உங்களுக்கு கடவுள் சரியான வழியை தான் காட்டுறார். உறுதியாக இருங்க, நீங்கள் கீழே இறங்க மாட்டீங்க. பதட்டப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. இந்த சந்தேகம் உங்களையும் அழிச்சிருது, உங்களுக்கு அது டிப்ரெஷன் அதிகமாக்குது, துன்பத்தை உண்டாக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். சொன்ன நேரத்துக்கு வர்றது, சொன்ன நேரத்துக்கு போகிறது, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் பிரச்சனையாக இருப்பாங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ராசிக்காரர்களால் உங்களுக்கு டிப்ரெஷன் துன்பம் ஏற்படும், கொஞ்சம் மன உளைச்சல் ஆகுதுங்க அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஆகும். அவங்கள்ட்ட நீங்கள் சகிப்புத்தன்மையை ஏற்படுத்திக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்களால் சகிப்புத்தன்மையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அவங்களால் டிப்ரெஷன் ஆவீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களால் டிப்ரெஷன் ஆவீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களால் டிப்ரெஷன் ஆவீங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது. மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சக ராசிக்காரர்களால் மிதுன ராசிக்காரர்கள் டிப்ரெஷனுக்கு ஆளாவீங்க.
விருச்சக ராசி. இந்த 4 ராசிகள்கிட்ட கவனமாக இருக்கு. மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சகம். இந்த 4 ராசிக்காரர்களால் மிதுனம் டிப்ரெஷனுக்கு வருவீங்க. இந்த 4 ராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் சரியாக ஹேண்டில் ஆகிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ வேலை இருந்தாலும் வீட்டில் விநாயகர் அகவல் படிங்க. விநாயகர் அகவல் படித்து பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள் டெய்லி காலையில் பிள்ளையாரை வணங்குங்க. வேறு ஒன்றும் செய்ய வேணாம். பிள்ளையாரை கும்பிட்டு ஒரு செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, அந்த செம்பருத்தி பூவை வாங்கி தலையில் வைங்க. சாமி தலையில், பிள்ளையார் தலையில் அருகம்புல்னு வைக்கும், வாங்கி வைங்க. மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் டெய்லி தியானத்தில் உட்காருங்க. விபூதியோ சந்தனமோ ஏதோ ஒன்று இட்டுங்க. நெத்தியில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு திலகம் ஒன்று இட்டுங்க. இட்டுக்கிட்டு 10 நிமிஷம் அந்த பாருங்கள், கையை அப்படி வச்சுங்க. உங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சுன்னா இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் சிட்டிங் பொசிஷன், பத்மாசனத்தில் வேணாலும் உட்காந்துங்க. இல்லை நிற்கலைன்னா ஏதாவது ஒரு இடத்துல சாஞ்சிக்கிட்டு நில்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உட்காரனா பத்மாசனத்தில் உட்காந்துங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சாஞ்சிக்கிட்டு கூட நில்லுங்க, தப்பு இல்லை. இப்படியான கையை வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் தியானம். செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். பிள்ளையாரை கும்பிட்டுட்டு 10 நிமிஷம் தியானம். டெய்லி 10 நிமிஷம் மட்டும், அதிகபட்சம் 20 நிமிஷம் இருக்கலாம். நம்பவே மாட்டீங்க, ஸ்மாலாக உங்களுடைய லைஃப்பில் அப்படியே சேஞ்சஸ் உருவாகும். உங்கள் டிப்ரெஷன் குறையும். உங்கள் துன்பத்துக்கானவர்கள்லாம் விலகுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட முடியும். கடவுள் மிகப்பெரிய மிராக்களை உங்களுக்கு நிகழ்த்துவார். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் டோன்ட் ஒரி, நல்லது நடக்கும், நம்புங்க. உங்களோடு நான் இருப்பேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.